நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் இன்னைக்கு 252வது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தருமபுரி மாவட்டம், குறிப்பாக தருமபுரியில் இருந்து ஒரு 52 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய 2 சின்ன கிராம மக்களே, ஒட்டுமொத்த கிராம மக்களே இறைச்சி அதாவது கறி சாப்பிடுவதற்கு பயப்படக்கூடிய அந்த 2 கிராம மக்களின் நிலையை பற்றி தாங்க நாம் இன்னைக்கு 252வது எபிசோடாக நமது சேனலில் பார்க்க போகிறோம். மேலும் நண்பர்களே, இது உங்கள் ராஜா ஸ்டோரி. நான் உங்கள் ராஜா. மேலும் நண்பர்களே, இந்த வீடியோ கொஞ்சம் சுருக்கமாக இருந்தாலும் எந்த விதத்திலும் பயமோ அச்சமோ குறையாத அளவிற்கு அந்த பகுதி மக்கள் பட்ட துன்ப துயரங்களை தான் நாம் இதில் தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் என் நண்பர்களே. மேலும் இது போன்று ஏதாவது மறக்க முடியாத அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்துகிறேன். மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, இன்னைக்கான அந்த அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவத்துக்குள்ள நாம் போகலாம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவமானது தருமபுரி மாவட்டம், குறிப்பாக தருமபுரியில் இருந்து சரியாக ஒரு 52 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய 2 சின்ன கிராம மக்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பொழுது அன்னைக்கு தான் நம்ம எல்லாருமே கறி சாப்பிட கொஞ்சம் பிரியப்படுவோம். மற்ற நாட்கள் பிரியப்பட்டாலுமே அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த கறியெல்லாம் எடுத்து நம்ம சாப்பிட கொஞ்சம் சந்தோஷப்படுவோம் இல்லையா? அதே போல் அந்த பகுதியில் வாழக்கூடிய அந்த 2 கிராம மக்களுமே சந்தோஷப்பட்டாலுமே, அந்த கறி எடுத்து சாப்பிட ஆசைப்பட்டாலுமே அந்த பகுதிக்கு போய் கறி வாங்கவே அவ்வளவு பயம். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சரியாக அவங்க இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி தாங்க கறிக்கடையே இருக்குது. அங்கே வெள்ளனே போயிடணும். வெள்ளனே அப்படின்னா அதிகாலையிலே போயிடணும். அதிகாலையில் அப்படின்னா ஒரு 5:30 6 மணிக்குள்ளே போனால் தான் அவங்களுக்கு கறியே கிடைக்கும். அப்படிப்பட்ட என்ன கறி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மாட்டு இறைச்சிக்கு பதறின மக்கள் இப்போ எந்த இறைச்சியுமே அங்கே போய் வாங்க அவ்வளோ பயப்படுறாங்க. அதாவது இந்த 2 கிராம மக்கள் கொஞ்சம் வெள்ளனே போயிட்டு அந்த வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடியே போயிட்டு வீடு சேரவே பயப்படுறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, குறிப்பாக சிதம்பரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் கறி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4:30 மணி அளவில் அந்த நபர் அவங்க வீட்டில் கறி எடுத்து வரேமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அப்படி போன நபர் கிட்டத்தட்ட கறியும் எடுத்துட்டாரு. ரிட்டன் கிளம்பி வரும்போது கொஞ்சம் கூட்டம் இருந்த ஒரு காரணத்தினால ஒரு 5:30 மணி அளவில் அதிகாலை நேரத்துக்குங்க, காலை நேரத்துக்கு ரிட்டன் வரும்போது அவருக்கு குறுக்க ரொம்ப நிறைய சம்பவங்கள் நடக்குது. அப்படி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் அந்த பர்டிகுலர் ஏரியா கிட்ட நெருங்கி வரும்போது அவங்க கிராமத்தில் இருந்து சரியாக ஒரு 2 கிலோமீட்டருக்கு முன்னக்கூடியே அவங்க வண்டியை யாரோ கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. சடனாக பிரேக் போட்டு அவர் நின்று பார்க்குறாரு. அவருக்கு தான் முதல் சம்பவமே நடக்குதுங்க. அவருக்கு இந்த சம்பவம் எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சரியாக 2015 அந்த காலகட்டங்களில் தான் அவருக்கு முதல் சம்பவம் நடக்குது. அதை வச்சு தாங்க அவர் ஊர் உள்ளாவே பயந்து போய் பரப்பி விடுறாரு. அப்படி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சடனாக குறுக்க யாரோ கிராஸ் பண்ண மாதிரி இருக்குது. உடனடியாக பதறி வண்டியை ஒரு ஓரம் கட்டி நிப்பாட்டிட்டு அப்படியே பார்க்குறாரு, என்னடா கிராஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது கிராமத்தின் சாலை, இருபுறமும் வேலி முட்கள் அடர்ந்து இருக்கும். மேற்கொண்டு அவர் மட்டும்தான் இப்போதைக்கு அங்கே இருக்கிறாரு. ஹெட்லைட் வெளிச்சம் இருக்குது. வண்டி ரன்னிங்கில் தான் இருக்குது. அதனால் அந்த ஹெட்லைட் வெளிச்சத்தில் ஏதோ கிராஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது குனிந்து கொண்டு ஒரு மனிதன் ஓடுனது போல இருந்திருக்குது. ஒரு பன்றி எப்படி குனிஞ்சுக்கிட்டு ஓடும், ஒரு நாய் எப்படி ஓடும், அதுபோல் ஒரு மனிதன் ஓடின போல் இருந்திருக்குது. இடத்துல இருந்து வலது பக்கமாக ஓடின மாதிரி இருந்திருக்குது. அதனால தான் அந்த பக்கத்தில் வண்டியை ஒரு ஓரமாக இடது பக்கம் நிப்பாட்டிட்டு அவர் வலது பக்கம் போய் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்லை. நம்மளை கிராஸ் பண்ணி போச்சு, அது யார் என்னவோ ஏதோ அப்படின்ட்டு ஒரு குழப்பத்தில் அப்படி திரும்பி பார்க்கும்போது அவர் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு இல்லையா, கவரில் வச்சுருக்கிறாருங்க. அதாவது வண்டியின் கவரில் வச்சுருக்கிறாரு. அதை யாரோ நோண்டி
பிறக்கி எடுத்து சாப்பிடுவதோடு இருந்திருக்குது. அந்த இடத்துல பார்க்கும்போது அவர் பதறி போயிட்டார். ஏன்னா அது வந்து ஒரு உருவமில்லா ஒரு ஷேப் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா அந்த இருட்டு வேளையில் ஹெட்லைட் வெளிச்சம் இருந்தாலும் ரோட்டுக்கு முன்னாடி அடிக்குது, சைடில் லைட்டாக வெளிச்சம் இருக்கும் இல்லையா, அந்த வெளிச்சத்தின் வழியாக பார்க்கும்போது யாரோ வந்து ஏதோ அந்த கவரை நோண்டிக்கிட்டு இருப்பது போல இருக்கே, யார் அது அப்படிங்கும் போது வந்து ஒரு திடீர்னு ஒரு சத்தம் ஒன்று கொடுத்துட்டு அந்த இடத்துல அப்படியே காணாமல் போயிருக்குதுங்க. அதை கண்ட உடனே அவர் பதறி போயிட்டார். இப்போ வண்டிக்கிட்ட போகவே கொஞ்சம் பயம். அவர் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தான் வண்டிக்கிட்டே போயிருக்கிறாரு. அப்படி வண்டிக்கிட்ட போகும்போது வந்து அந்த மாட்டு இறைச்சி இருக்குது இல்லையா, அந்த இறைச்சி வந்து சிதறி கிடக்குது. இன்னொன்று கவருக்குள்ள கறியே கிடையாது. இப்போ கறி எடுத்துகிட்டு வரேன்னு அவர் சொல்லிட்டாரு. வீட்டில் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவருக்கு என்ன ஒரு பயம் அப்படின்னா, நம்ம கண்ணு முன்னாடி என்ன சம்பவம் நடந்துச்சு, இப்போ யாரும் நின்னாங்க திடீர்னு மறைஞ்சு விட்டாங்களே அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தேகம் அவருக்கு இருந்துச்சு. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, சிவசிவா அப்படின்னு சொல்லிட்டு சிவனின் நாமத்தை சொல்லிட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே நேராக கிராமத்தை நோக்கி போயிடுறாரு. கிராமத்தை நோக்கி வீட்டுக்கிட்ட போன உடனேமே வந்து என்னங்க வாங்கிட்டு வந்துட்டீங்களா, இன்றைக்கி கொஞ்சம் வெள்ளனே வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்ட்டு அவங்க மனைவி சொன்னாலுமே அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நம்ம கறி கொஞ்சம் கீழே விழுந்துருச்சு, அதனால் நான் அதை வைக்கல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. எதுக்கு அப்படிங்கும்போது அந்த பர்டிகுலர் இடத்துக்கிட்ட விழுந்துருச்சுமா, அதனால தான் நான் எடுக்காமல் வந்துட்டேன் அப்படிங்கும்போது வந்து மனைவி வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அந்த பர்டிகுலர் இடத்துக்கு ஒரு சம்பவம் இருக்குது. இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், அங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய வரும். அந்த ஒரு காரணத்தினால சரி இப்போ பிள்ளைங்கிட்டலாம் நம்ம சொல்லிட்டோம், நைட்டே சொல்லிட்டோம், மேற்கொண்டு வந்து இப்போ சமைக்கணுமே நான் என்ன செய்ய, சரி வெறுமனே இன்றைக்கி வந்து வழக்கம் போல் என்னத்தையோ சாப்பாடு வச்சிடவா அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லைம்மா நல்லா விடியட்டும், இன்னும் கடை அடைச்சிருக்க மாட்டாங்க, நான் கடைக்கு நான் கால் பண்ணி நான் சொல்லிடுறேன், சொல்லி கொடுத்து விட சொல்லிடுறேன், யாராவது வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க, நான் விவரத்தை சொன்னால் ஏற்றுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே சிதம்பரம் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மட்டன் இறைச்சி அதாவது அந்த மாட்டுக்கறி கடைக்காரங்களுக்கு வந்து கால் பண்ணி ஒரு வார்த்தை ஒன்று சொல்லிடுறாரு. என்ன அப்படின்ட்டா, நான் வாங்கிட்டு வந்த மட்டன் வந்து வீட்டுக்கிட்ட வரும்போது அப்படியே செதறி விழுந்துருச்சு, தெருநாய்க்கள் எல்லாம் ஒன்று கூடிருச்சு, அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு, அதனால் அதை நான் ஒன்றும் பண்ண முடியலை, இப்போ தான் நான் வீட்டுக்கு வந்திருக்கேன், எனக்காக மறுபடி கொடுக்க முடியுமா, நான் உங்களுக்கு ரூபாயை நான் காலையில் கூட கொண்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படிங்கும்போது, சரிங்கண்ணே அதனால் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்கார பையனை அனுப்பி விடுறாங்க அந்த கடை முதலாளி. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, வாடிக்கையான ஒரு நபர், அவர் மட்டும் கிடையாது, அந்த கிராமத்திலே ஒரு 4-5 பேர் வாடிக்கையான நபர்கள் இருக்காங்க. இப்போ சிதம்பரத்து வீட்டுக்கு பக்கத்து வீட்டு நபர்களுமே வாடிக்கையான நபர்கள் தான் கடைக்கு. அப்போது அவங்களுக்கும் இந்த சிதம்பரம் பேசுனது கேட்க போய் தான் அவங்களும் வந்து அனுப்பி விடுற நபர்கிட்ட இந்த வீட்டுக்கு கொடுத்து விடுங்கன்னு ஒரு 2-3 வீட்டுக்கு கொடுக்க சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கார பையனும் வண்டியை எடுத்துக்கிட்டு வராரு. அப்படி மாட்டு இறைச்சி அவரும் வண்டியில் எடுத்து கொண்டு வரும்போது வந்து அவருக்கு ஒரு அமானுஷ்ய சம்பவம் நடக்குது. நல்லா பார்த்தா மணி விடிஞ்சிருச்சுங்க. மணி 6 மணிக்கிட்ட நெருங்கி வந்துருச்சு. 6 மணிக்கு சற்றும் குறைவில்லை, ஏன்னா 4 கிலோமீட்டர் தூரம் தானே. 6 மணிக்கிட்டே அந்த பையன் வந்து கறியெல்லாம் எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 குடும்பத்துக்கு ஏற்கனவே வந்து முத சிதம்பரத்துக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது மட்டன் எடுக்கும்போது தான். ஆனால் மற்ற இறைச்சி எடுத்துகிட்டு வரும்போதே ஏற்கனவே 2-3 குடும்பத்துக்கு நடந்திருக்குது. அது என்ன நடந்துங்க இந்த வீடியோவில் முழுமையாக பாருங்கள், உங்களுக்கே தெரிய வரும் நண்பர்களே. இப்போ இந்த பையன் வந்து கறி எடுத்துகிட்டு வராரு. அப்படி கறி எடுத்துகிட்டு வரக்கூடிய பையனுக்கு வந்து அதே போல் குறுக்க வந்து ஒரு நபர் குறுக்கிட்டு நிப்பாட்டுறாரு. குறுக்க பாயலை. இப்போ கொஞ்சம் பொழுது விடிஞ்சிருச்சு, கொஞ்சம் விடிஞ்சும் விடியாமையும் அரை வெளிச்சத்தோடு இருக்குது. ஏன்னா 6 மணி ஆனாலுமே அந்த காலகட்டங்களில் வந்து சரியாக விடியலை அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க. வெளிச்சம் போதிய வெளிச்சம் இல்லையா, கொஞ்சம் வந்து விடிஞ்சும் விடியாமல் புகமூட்டமாக இருப்பது போல் இருந்திருக்குது. அந்த வாலிப பையன் வந்து நிற்கும்போது வந்து கையை காட்டி ஒரு நபர் வந்து, என்னை வந்து எங்கே போறீங்க தம்பி, இந்த ஊருக்குள்ளே கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு, குறிப்பாக கருத்தானூர் அப்படிங்கக்கூடிய ஒரு ஊருக்கிட்ட கொண்டு போய் என்னை விட்டுருங்க அப்படிங்கும்போது, நான் அங்கே தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. யார், இந்த பையன். அப்போ உடனடியாக சரிங்க என்னாச்சு ஏறுங்க, நாங்கள் உங்களை கொண்டு போய் விட்டுருதேன் அப்படிங்கும்போது அவரும் ஏறிடுறாரு. வண்டி கிளம்புது. அப்படி வண்டி கிளம்பும்போது வந்து சரியாக வந்து நல்ல கவரில் வந்து எல்லாமே கிட்டத்தட்ட 3 குடும்பம் 4 குடும்பத்துக்கு வந்து ஒவ்வொரு கிலோ கறி 4 கிலோ கறி தான் அந்த முன்னாடி வச்சுக்கிட்டு தான் போகிறாங்க. அப்படி முன்னாடி வச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கும்போது வந்து சடார்னு யாரோ வந்து பிடதியில் அடித்த மாதிரி இருந்திருக்குது. வண்டியை எடுத்துக்கிட்டு போகிறாருங்க. சரியாக 2 கிலோமீட்டர் தான் இருக்குது அந்த கிராமத்துக்கு போகிறதுக்கு. அதுக்கு பக்கத்தில் தான் ஏறி இருக்கிறார் அந்த நபர். பிடதியில் அடித்த மாதிரி இருக்கும். திரும்பி பார்த்துருக்கிறாரு, யாருமே வண்டியில் இல்லை. ஆக ஏற்றிக்கிட்டு வந்தோம், 1/2 கிலோமீட்டர் தான் தாண்டி இருக்கிறோம், அதை கூட இன்னும் நெருங்கி போகலை, தாண்டி போகலை. ஆனால் பிடதியில் அடித்த மாதிரி இருந்து பின்னாடி ஆளக்கானுமே அந்த பையன் சடனாக பதறி போய் வண்டியை நுப்பாட்டிட்டு இறங்கிட்டாப்புல. இறங்கும் போது கறி கீழே விழுந்துருச்சு. அந்த 4 கிலோ கறி 4 வீட்டு பார்சலை வந்து முன்னாடி வச்சுருந்த அந்த பையனுக்கு ஒரு பேரதிர்ச்சி. என்ன அப்படின்னா,
இந்த நபரை நம்ம வண்டியில் ஏற்றிட்டு வந்தோம், ஆனால் வண்டியில் இல்லை. பொழுது நல்லா ஓரளவுக்கு விடிஞ்சிருச்சு. ஆனால் எங்கேயுமே நம்ம நிப்பாட்டலை. நல்லா பார்த்தா மனுஷன்தான், ஆனால் இருந்தாலுமே வந்து இப்போ யாருமே பின்னாடி இல்லை, அடித்தாங்க. திரும்பி பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு குழப்பத்தில் இருக்கிற நபர் வந்து அந்த கறியை எடுக்கலாம்னு சொல்லிட்டு கீழே குனியும் போது எங்கேயோ இருந்த ஒரு பன்றி ஒரு உருவமுங்க. அந்த பன்றி உருவத்தில் வந்து வண்டியை முட்டி முன்வெளியில் இது பண்ணும்போது அப்படியே வண்டி சாயுது. அந்த நபரின் மேலேயும் வண்டி விழுகுது. நல்லா பார்த்தோம்னா அரை பொழுது தான் விடிஞ்ச மாதிரி இருக்குது. முழு பொழுதும் விடியலை, சூரிய வெளிச்சமெல்லாம் வரல. அப்போ பன்றி வந்து இடித்த மாதிரி இருக்கும். பதறி போயிட்டாப்புல அந்த பையன். ஏன்னா அது பார்க்கும்போது காட்டு பன்றி மாதிரி இருந்திருக்குது. இப்போ கீழே விழுந்த அந்த பையனுக்கு வந்து காலில் வந்து நல்லா அடிபட்டுருது. ஏன்னா வண்டியை நிப்பாட்டி இருந்தாலுமே வண்டி மேலே சாஞ்சிருச்சு. மேலே சாஞ்ச அந்த பையன் வந்து எந்திரிக்க முடியலை. இப்போ அந்த பையன் வந்து எலும்ப முடியாமல் எந்திரிக்க முடியாமல் அந்த இடத்துல கிடக்கிறாரு. ஆனால் இருந்தாலுமே அந்த பகுதியாக வரக்கூடிய ஒரு நபர், கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு கொத்தனார் அப்படின்னு சொல்லலாங்க. கொத்தனார் தான். அவங்க கடையில் தான் இறைச்சி வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நபர் வந்து இந்த பையனை பார்த்துட்டு, என்ன தம்பி என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஓரளவு கொஞ்சம் வெளிச்சம் வருதுங்க. கிட்டத்தட்ட விழுந்து 1/4 மணி நேரம் அப்படியே தான் கிடக்கிறாரு. எழுந்திருக்கவே முடியலை. யாரோ அடக்கி போட்ட மாதிரி இருந்திருக்குது. அப்போ வந்த நபர் வந்து, என்ன தம்பி அப்படிங்கும்போது, இந்த உங்கள் ஊருக்கு தான் கறி கொண்டு வந்த ஒரு 4-5 குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படிங்கும்போது அவருக்கு கூட கொஞ்சம் பயமாயிருச்சு. அவர் கைவசம் இருக்கக்கூடிய அந்த கறித்துண்டை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு பயத்தோடு அந்த பையனை வண்டியிலிருந்து ரிலீஸ் பண்ணி அவன் எழுந்து வந்து அதுக்கப்புறம் வண்டியை தூக்கி நிப்பாட்டினதுக்கப்புறம் அப்படியே சுற்றி முற்றி பார்க்கும்போது 2 பேருக்குமே அதிர்ச்சி. ஏன்னா அங்கே சிந்துன கறி எதுவுமே இல்லை. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே பயம் வந்துடுது. கூட மட்டும் அந்த கறித்துண்டை பிடிச்சிக்கிட்டு, சரி கொஞ்சம் பொழுது விடிஞ்சிருச்சு, சூரிய பகவான் வந்துட்டார் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த நபர், சரி நம்பி பார்த்து போயிட்டு வாப்பா, கடைக்கு போப்பா, இதுக்கு மேலே உன்ட்ட கறித்துண்டு இல்லைல்ல, எப்படி நான் அவங்கள்ட்ட போய் நான் சமாளிச்சுக்கிறேன், பண்ணி கிளம்புப்பா அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு இந்த நபர் கிளம்புறாரு. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த கொத்தனார் வந்து கிளம்புறாரு. இந்த பையன் வந்து அப்படியே கிளம்பி கடைக்கு போகிறாப்புல. இப்போ கடைக்கு போய் அந்த பையன் சொன்ன உடனே வந்து கடையில் எல்லாருமே கோவப்படுறாங்க. ஆனால் இருந்தாலுமே வந்து அந்த கடை முதலாளிக்கு வந்து சரியாக தெரிய வருது. சரி ஓகே விடுப்பா பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறதாப்புல. சரியாக ஒரு 1 மணி நேரம் கழித்து இவரும் வந்து எல்லாமே கறியை வீட்டில் கொடுத்துட்டு அந்த குடும்பங்களில் 4 குடும்பத்தையும் போய் சொன்னதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பையன் வந்து கறி கொண்டு வந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஆகிப்போச்சுங்கும் போது எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு. ஆனால் இருந்தாலுமே அந்த கடை முதலாளி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சரிப்பா கறி வந்து காலி ஆயிடுச்சு, உங்களுக்காக வேண்டி நான் வெளியில் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வெளியில் வாங்கி கொடுத்துருக்குறாரு. ஏன் அந்த முதலாளி அப்படி செஞ்சார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சரியாக 2015 அந்த காலகட்டங்களில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. அதே காலகட்டங்களில் 2015 சரியாக ஒரு 6 மாதம் இந்த நபர்களுக்கு இந்த சம்பவம் நடப்பதற்கு ஒரு 6 மாதத்திற்கு முன்பு அந்த பகுதியில் அதே கிராமத்து, அதாவது குறிப்பாக கருத்தானூர் அந்த கிராமத்தில் இருந்து ஒரு கையால் வேலை பார்க்கக்கூடிய நபர் தான். அவரும் கொத்தனார் கையால் வேலை பார்க்கக்கூடிய நபர் தான். அந்த நபர் வந்து குடும்பத்துக்கு வந்து வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து கறி எடுத்து கொடுக்கறது வழக்கம். அவர் நல்லா செழிப்பாக சாப்பிடக்கூடிய நபர். எங்கே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவங்க கிராமத்தில் இருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு டவுன் வசதி போல் இருக்கக்கூடிய, அதுவும் ஒரு கிராமம் தாங்க, டவுன் வசதி போல் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் வந்து கறித்துண்டுகள் வந்து விற்பனை செய்யப்படுங்க. அதாவது மாட்டுக்கறி, ஆட்டுக்கறி, கோழிக்கறி மேற்கொண்டு இந்த பன்றி இறைச்சி இது போல் விற்பனை செய்யப்படும். அந்த பகுதியில் போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன ஒரு நபர் தாங்க சைக்கிளில் போய் இருக்கிறாரு. அப்படி போன இடத்துல வந்து கறியும் வாங்கிட்டு ரிட்டன் ஆசையாக வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்து பிள்ளைங்களோட நம்மளும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரியாக வந்து ஒரு 37 வயசு இருக்கக்கூடிய அந்த நபர் வந்து சைக்கிளில் வந்துக்கிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக வந்து அவங்க ஊருக்கும் அந்த கறிக்கடை, அந்த டவுன் போல் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவுக்கும் இடையில மத்தியிலங்க ஒரு 2 கிலோமீட்டர், இங்கிட்டு 2 கிலோமீட்டர், அங்கிட்டு 2 கிலோமீட்டர், அப்படி மத்தி பகுதியில் வந்து ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு. டாரஸ் போல் இருக்கக்கூடிய ஒரு லாரி சைக்கிளோடு அவரை எப்படியோ அடித்து தூக்கிடுச்சுங்க. ஆசையாக போன நபர் வந்து துடித்து அந்த இடத்துல இறந்து போயிட்டார். அப்படி அந்த நபர் அங்கே இறந்து போனதில் இருந்து தான் இப்படி அடிக்கடி வந்து கறி வாங்க போகக்கூடிய நபர்களுக்கு பின்தொடர்ந்து அந்த ஆன்மா சைக்கிள்லையோ அப்படி இல்லைன்னா பைக்லையோ மேற்கொண்டு வந்து குறுக்க வழி மறிக்கிறதோ இது போல் வந்து அடிக்கடி வந்து அந்த பகுதியில் வந்து நடந்து வந்திருக்குது நண்பர்களே. காரணம் என்ன அப்படின்னா, இதை சொல்லும்போது எனக்கே கொஞ்சம் பதட்டமாகுது. ஏன்னா எனக்கே அப்படி நடந்திருக்குது.
அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும்போது இதே போல் இவரும் சொல்லும்போது எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சம்பவங்கள் தாங்க தெரிய வருது நண்பர்களே. மேற்கொண்டு வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை பொழுதாயிருச்சு அப்படின்னா தான் பெரும்பாலும் அவங்களுக்கு மாட்டுக்கறி, இந்த பன்றிக்கறி இறைச்சி கிடைக்கும். மற்றபடி எல்லா நேரங்கள்லையுமே வந்து இந்த கோழிக்கறி கிடைக்கும். ஆட்டுக்கறி இறைச்சியாக இருக்கட்டும், இந்த மாட்டுக்கறி, பன்றிக்கறி இறைச்சி வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் அந்த 2 கிராம மக்களுமே அந்த பாதையை தான் பயன்படுத்தணும். அதற்கப்புறம் வந்து அவங்களுக்கு வேலி முற்கள் அடர்ந்த ஒரு காடு தான் இருக்குது. ஆனால் அவங்க ஒத்தையடிப்பாத மாதிரி இருக்கும். சைக்கிளில் எங்கிட்டாவது போய் பக்கத்து கிராமத்தில் வாங்கிக்கலாம். ஏன்னா பக்கத்தில் கிராமம் இருக்குது. ஆனால் இருந்தாலுமே அவங்க அங்கிட்டு வாங்கிக்கிடுவாங்க, இவங்க இங்கிட்டு வாங்கிக்கிடுவாங்க. இந்த அதிகாலை வெள்ளனை நேரத்துக்கு போனால் மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா ரொம்ப எளிமையாக கிடைக்காது. இந்த கறிகள் எல்லாமே வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் போடுவாங்க. ஒரு ஆடு ஒரு மாடு அந்த மாதிரி தான் போடுவாங்க. ஆடு வந்து ஆளுகள் அதிகமான கூட ஒன்று போட்டுருவாங்க. ஆனால் இந்த மாட்டுக்கறி வந்து பன்றிக்கறி வந்து அப்படி நம்ம நினச்ச நேரத்துலலாம் கிடைக்காது. அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அந்த பகுதியில் கிடைக்கும். அதுக்கும் ரொம்ப டிமாண்ட் இருக்குது. அதனால தான் அந்த ஞாயிற்றுக்கிழமையும் வெள்ளனையே போனால் தான் கிடைக்குமே. ஏன்னா அந்த பகுதியில் இருந்து பக்கத்து பகுதியில் உள்ளவங்களாம் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த டவுன் போல் இருக்கக்கூடிய பகுதியில் இருந்து பக்கத்து பகுதியில் இந்த கிராமத்து மக்களுக்காக கடை அங்கே கிடையாது. அப்படிங்கும்போது வந்து கறியே சாப்பிட பயப்படுறாங்க. ஏன்னா அதை வாங்கிட்டு வரும்போது நமக்கு ஏதாவது சிக்கல் வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அன்றிலிருந்து இன்று வர பயப்படுறாங்க. ஆனால் இன்றும் கறி வாங்கிட்டு வராங்க. எல்லாருக்கும் வந்து கண்ணு முன்னாடி தட்டுப்படாத அந்த ஆன்மா யாரும் அந்த சிதம்பரத்தின் ஆன்மா என்னை வீட்டுக்கு ஆசாசையாக கொண்டு வரும் வழியில் தான் அவர் இறந்து போனார். ஆனால் ஒரு சில பேருக்கு நேர காலங்கள் சரியில்லைன்னா குறுக்க தட்டுப்பட்டுரும். ஆனால் யாரையும் எதுவுமே செய்யலை. ஆனால் குறுக்க தட்டுப்பட்டு ஒன்று அவங்களுக்கு காய்ச்சல் வந்துருமா, இல்லை வண்டியிலேருந்து கீழே விழுந்து அவங்களுக்கு ஏதாவது அடிபடுமா. அப்படி அடிபடும் போது வந்து அங்கே அந்த இடத்துல வந்து கறி துண்டுகள் எதுவுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நண்பர்களே. இந்த சம்பவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க என் அருமை நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் என் நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலோ இல்லை உங்களுக்கு தெரிந்த ஒரு சில நபர்களின் வாழ்விலோ இது போன்று ஏதாவது மறக்க முடியாத அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் இப்போ வர நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா நாம் வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்து விடும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் நன்றி, வணக்கம் நண்பர்களே. நாம் அடுத்து இதே போன்று ஒரு அதிபயங்கரமான அமானுஷ்ய சம்பவத்தில் சந்திப்போம்.